சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு ரீல் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஷயத்த பார்த்தது எனக்கு மனசுக்கு அவ்வளவு சங்கட்டமாக இருக்குங்க. இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து ஒரு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. டெய்லியும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பலவிதமான கொள்ளை, பலவிதமான கற்பழிப்பு, பலவிதமான கொலை நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எதுவுமே எடுத்தது கிடையாது. இது மக்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஏன், இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த கட்சி இல்லாமல் வெளியே இருக்க அடுத்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் இது ஒரு சர்வே தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஸ்க்ரால் பண்ணும்போது ஜஸ்ட் இது ஒரு நியூஸ், அவ்வளோதான். ஒன்றும் எலெக்ஷன் ஏப்ரல் 23 வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு அந்த ஒரு சர்வேவை சொல்லலை, இல்லை தான். இருந்தாலும் இந்த சர்வேவை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளவு சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. எதுக்குடா ஒவ்வொருத்தரும் வந்து திரும்ப திரும்ப ஒன்றுத்துக்குமே உதவாத இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தான் எனக்கு புரியவே இல்லை. ரொம்பவே சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் நம்ம சேஃபாக இருந்தோமோ, எப்படியெல்லாம் ஆட்சி வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சோ, எவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சோ, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திரும்ப 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 ஏன்டா அங்கேயே போறீங்க? என்ன வெறும் ஒரு 5000 10,000 ரூபாய்க்காக? இல்லை ஏதாவது என்ன யூஸ் இருக்கு எனக்கு புரியல. ஒரு 5000 ரூபா ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அவனுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணணும்னு இருக்கா? இல்லை இல்லை, ஏன் அப்படி இருக்கீங்க எனக்கு புரியல. இதை பற்றி பேசும்போது அவ்வளோ சங்கட்டமாக இருக்கு. தயவுசெய்து சொல்கிறேங்க, இனி வரப்போகிற தேர்தலில் இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதெல்லாம் வேணாங்க. இந்த 18 வயசுக்கு மேலே, 18 வயசு கீழே இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ஏதாவது செய்யணும். அதாவது லாஸ்ட் அந்த போன தேர்தலில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோ இல்லை இந்த காலேஜ் பசங்களோ இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ்குள்ளே எட்டி கூட பார்க்க மாட்டான். ஏன், அது என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஓட்டும் போட மாட்டான். ஓட்டு உரிமை இருந்திருக்கும், ஆனால் அதை பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இந்த எலெக்ஷனில் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டே தான் இருக்கானுங்க. ஏன், நல்ல ஒரு கட்சி உருவாகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. இதனால் வரைக்கும் எப்படியோ போயிட்டு போட்டோம். இனிமே நடக்க போகிற வரப்போகிற இந்த எலெக்ஷனில் உங்களுக்காக, அதாவது நம்ம நாட்டுக்காக யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கடா. தயவு செஞ்சு போதும். இது வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம நிறைய கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் மாற்றுங்க. நன்றி மக்களே. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்காக நீங்க சப்போர்ட் பண்றங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.